friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு 1/2 கப் சுகர் தேவைப்படும். இது வந்து 100 grams. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். 2 tablespoon கொக்கோ பவுடர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு தடவை சளிச்சு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம், சர்க்கரை அரைப்படாமல் இருக்கலாம். ஸோ சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ டபுள் பாயிலர் செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி லைட்டாக சூடானதும் மேலே ஒரு பவுல் இல்லைன்னா பேன் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பவுல் கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேன் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக சூடானதும் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். 2 tablespoon பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருந்தாலே போதும். இப்போ வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சுகர் அண்ட் கொக்கோ பவுடர் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை பட்டர் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து மோல்டில் வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மோல்டு இருக்குது, அதனால ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன கப்ஸ் இல்லைன்னா டம்ளர்ஸில் கூட இதை வந்துட்டு போட்டு வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு 1 hour இல்லைன்னா 1 hourக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், செம்மையான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண செட்டு. இப்போ நான் செஞ்சு காட்டினது வந்துட்டு வீடியோக்காக சும்மா பண்ணது. இதுதான் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண செட்டு. இது பாருங்கள், நான் டம்ளரில் ஊற்றி வச்சது தான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மற்றதெல்லாம் கூட மோல்டில் போட்டது, இது வந்துட்டு டம்ளரில் செஞ்சு வச்சது. பாருங்கள், செமையாக இருக்குது சாக்லேட்டு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு டேஸ்ட் வைஸ்லையுமே நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும்.
நம்ம கடையில் வாங்குறத விட இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்தி கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ் இன் அட்வான்ஸ்.